Hi friends, welcome to Bigness Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் பச்சை பயிறு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே புரோட்டீன் லெவல் அதிகமா இருக்குங்க இந்த பச்சை பயிறுல. இது வந்து அப்பப்போ நம்ம இந்த தோசையா சுண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. இன்னைக்கு வந்து தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி செய்ய போறோம். இப்போ இதுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி செய்யணும்ன்றது வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இப்போ நம்ம பச்சை பயிறு தோசைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பருப்பு ஊற வச்சுக்கணும். நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அதே கப்பில் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன், பச்சை அரிசி. அதையும் சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ வந்து இது நல்லா அலசிட்டு கழுவிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ இது கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்க, இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நைட் ஃபுல்லாக ஊறணும். காலையில் நம்ம டிஃபன் செய்கிறோன்னா நைட்டே ஊற வச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஒரு 5 to 6 hours ஊறினா தான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பச்சை பயிர் வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது தண்ணி மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போ தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணி வந்து நம்ம தேவைன்னா அதையே நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஊற வச்சு இதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து மொத்தமே அந்த தண்ணியில் தான் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ வந்து இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இஞ்சி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்ததுனாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்ச தண்ணியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதையே ஊற்றி தான் நான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்குது. நம்ம தோசை தவா வச்சு நம்ம தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் கிறிஸ்பி ஆனதுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா இப்போ வந்து நல்லா ஒரு ரோஸ்டடாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பச்சை பயிறு தோசை. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பச்சை பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து. இதில் வந்து பச்சை பயிறு தோசை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கும்போது. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.